வெல்கம் டு மை சேனல். கிளாஸ் 3 டைப்பிங் லெசனில் டைப் பண்ண போகிற லெட்டர்ஸையும் டைப் பண்ண போகிற வேர்ட்ஸையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்க கிளாஸ் 3 லெசனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கிளாஸ் 3 லெசனில் டைப் பண்ண போகிற லெட்டர்ஸ் செகண்ட் ரோவில் ஆர்லேருந்து யூ வரைக்கும், தேர்ட் ரோவில் எஃப்லேருந்து ஜே வரைக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபிங்கர் யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிற லெட்டர்ஸ் ஆர், டி, எஃப், ஜி. ரைட் ஹேண்ட் சைட் ஃபிங்கர் யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிற லெட்டர்ஸ் யூ, ஒய், ஜே, ஹெச். வாங்க நம்ம இப்போ கிளாஸ் 3 லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸ் 3 ப்ராக்டிஸ் செஷனில் டைப் பண்ண போகிற லெட்டர்ஸோட கீஸை நான் கீபோர்டில் இருக்க மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் செஷனில் டைப் பண்ண போகிற லெட்டர்ஸ் G, F, T, F, R, F ஸ்பேஸ் H, J, Y, J, U, J ஸ்பேஸ். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே 3 லைன்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் 5 லைன்ஸ் டைப் பண்ணணும். டபுள் என்டர். மறுபடியும் நீங்கள் ஒரு 5 லைன்ஸ் டைப் பண்ணணும். 5 லைன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் 3 பேஜஸ் இதை நீங்கள் டைப் பண்ணணும். 3 பேஜஸ் 3 டேஸ் டைப் பண்ணணும். டெய்லி 40 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். 3 டேஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த வேர்ட்ஸை ஈச் வேர்டு 5 லைன்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும். எந்த ஒரு வேர்டையும் ஸ்கிப் பண்ணாமல் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபிங்கரிங்ஸ் அப்சர்வ் ஆகும், டைப்பிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வேர்ட்ஸை நான் எதை பேஸ் பண்ணி நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரோவில் இருக்கிற க்யூலேருந்து பி வரைக்கும், அப்புறம் தேர்ட் ரோவில் இருக்கிற ஏலேருந்து எல் லெட்டர் வரைக்கும் பேஸ் பண்ணி தான் நான் இந்த வேர்ட்ஸை நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம கிளாஸ் 3 லெசன் ஃபிங்கரிங் சார்ட்டை பார்க்கலாம். இதுதான் லெசன் 3 ஃபிங்கரிங் சார்ட். இந்த லெசன் 3ல் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிற லெட்டர்ஸ் ஆர், டி, எஃப், ஜி. ரைட் ஹேண்ட் சைடு இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிற லெட்டர்ஸ் யூ, ஒய், ஜே, ஹெச். வாங்க நம்ம இப்போது இங்கிலீஷ் டைப்பிங் கிளாஸ் 3 ப்ராக்டிஸ் செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எம்எஸ் ஆஃபீஸில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம்எஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் இல்லாதவங்க வேர்ட் பேடில் ட்ரை பண்ணலாம். யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 32. நீங்கள் ஒரு 14 இல்லைனா 12 சைஸ் செட் பண்ணி டைப் பண்ணலாம். நான் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக தெரியணும், விசிபிளாக நல்ல பெரிய சைஸில் தெரியணுக்காக நான் 32 சைஸில் டைப் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் டைப் பார்த்தீங்கன்னா நான் ஏரியல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏரியல் இல்லைனா டைம்ஸ் நியூ ரோமன், இதில் ரெண்டுத்தில் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கிளியராக இருக்கும். வாங்க நம்ம இப்போ இங்கிலீஷ் டைப்பிங் கிளாஸ் 3 ப்ராக்டிஸ் செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் டைப் பண்ண போகிற லெட்டர் பார்த்தீங்கன்னா GF, TF, RF ஸ்பேஸ் HJ, YJ, UJ ஸ்பேஸ். இது எப்படி டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணி G, F, T, F, R, F ஸ்பேஸ் H, J, Y, J, U, J ஸ்பேஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இந்த 4 லெட்டரையும் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ரைட் ஹேண்ட் சைடு இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இந்த H, J, Y, U இந்த லெட்டரை டைப் பண்ண போகிறீங்க. வாங்க இதை நான் எப்படி கிளியராக டைப் பண்ணணும்னு சொல்லித்தரேன். கையை கீழே ஊனாமல் உங்கள் விரல்களை மேல் நோக்கி இப்படி வச்சுட்டு டைப் பண்ணணும். ஃபிங்கர்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த லிட்டில் ஃபிங்கரை ஏலையும் இந்த ரைட் ஹேண்ட் சைடு லிட்டில் ஃபிங்கரை செமிகாலன்லையும் தான் ப்ளேஸ் பண்ணிக்கணும். வாங்க நம்ம இப்போது டைப் பண்ணலாம். GF, TF, RF ஸ்பேஸ் HJ, YJ, UJ ஸ்பேஸ். வாட் என்டர். GF, TF, RF ஸ்பேஸ் HJ, YJ, UJ ஸ்பேஸ். GF, TF, RF ஸ்பேஸ் HJ, YJ, UJ ஸ்பேஸ். GF, TF, RF ஸ்பேஸ் HJ, YJ, UJ ஸ்பேஸ். என்டர். GF, TF, RF ஸ்பேஸ் HJ, YJ, UJ ஸ்பேஸ். GF, TF, RF ஸ்பேஸ்
HJYJUJ ஸ்பேஸ் GFTFRF ஸ்பேஸ் HJYJUJ ஸ்பேஸ். நான் 3 லைன்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 5 லைன்ஸ் டைப் பண்ணணும். 5 லைன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் டபுள் என்ட்ரு கொடுத்து மறுபடியும் 5 லைன்ஸ் டைப் பண்ணணும். இது போல் நீங்கள் 3 பேஜஸ் டைப் பண்ணணும். 3 பேஜஸ் 3 days டெய்லி 40 minutes நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். வாங்க நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு வேர்ட்ஸ்க்கு போயிடலாம். நான் ஒரு 6 வேர்ட்ஸ் டைப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் மீதி உள்ள வேர்ட்ஸை நீங்கள் டைப் பண்ணுங்கள். எந்த வேர்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கரிங்ஸ் அப்சர்வ் ஆகாது. இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற ஸ்லைடில் நான் உங்களுக்கு சில வேர்ட்ஸ் நான் ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அந்த வேர்ட்ஸில் நான் ஒரு 6 வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். ரிமைனிங் உள்ள வேர்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் டைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வேர்ட்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ண போகிற வேர்ட் அவுட்டோர். OUTDOOR அவுட்டோர் ஸ்பேஸ். இந்த அவுட்டோர் வேர்டு எப்படி டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி O, ரைட் ஹேண்ட் சைடு ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணி U, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டெக்ஸ் ஃபிங்கர் T, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிடில் ஃபிங்கர் D, ரைட் ஹேண்ட் சைடு ring finger O, right hand side ring finger O, left hand side index finger R ஸ்பேஸ். இப்படிதான் டைப் பண்ணணும். முதல்ல டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். OUTDOOR ஸ்பேஸ் OUTDOOR ஸ்பேஸ் என்டர். OUTDOOR ஸ்பேஸ் OUTDOOR space OUTDOOR space OUTDOOR space. இது போல் நீங்கள் டைப் பண்ணணும். 5 லைன்ஸ் டைப் பண்ணணும். ஈச் வேர்ட் 5 லைன்ஸ் டைப் பண்ணணும். 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டைப் பண்ணும்போது நீங்கள் 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஒன்று ஸ்லோவாக டைப் பண்ணணும், ரெண்டாவது மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணணும், மூணாவது சொல்லிக்கிட்டே டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்ட் ரிப்பீட்டட். REPEATED ஸ்பேஸ். இது எப்படி டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணி R, மிடில் ஃபிங்கர் E, ரைட் ஹேண்ட் சைடு லிட்டில் ஃபிங்கர் P, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிடில் ஃபிங்கர் E, லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிட்டில் ஃபிங்கர் A, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டெக்ஸ் ஃபிங்கர் T, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிடில் ஃபிங்கர் E, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிடில் ஃபிங்கர் D ஸ்பேஸ். மறுபடியும் டைப் பண்ணுறேன். REPEATED ஸ்பேஸ் என்டர். REPEATED ஸ்பேஸ் REPEATED ஸ்பேஸ். நீங்கள் எக்காந்து கொண்டோம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணாதீங்க, ஸ்லோவாக டைப் பண்ண. எப்படி டைப் பண்ணணும்னா REPEATED ஸ்பேஸ். இது போல் நீங்கள் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்ட் எஸ்டர்டே. YESTERDAY. இது எப்படி டைப் பண்ணணும்னா, ரைட் ஹேண்ட் சைடு இண்டெக்ஸ் ஃபிங்கர் Y, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிடில் ஃபிங்கர் E, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிங் ஃபிங்கர் S, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டெக்ஸ் ஃபிங்கர் T, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிடில் ஃபிங்கர் E, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டெக்ஸ் ஃபிங்கர் R, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிடில் ஃபிங்கர் D, லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிட்டில் ஃபிங்கர் A, ரைட் ஹேண்ட் சைடு இண்டெக்ஸ் ஃபிங்கர் Y ஸ்பேஸ். ஸ்லோவாக டைப் பண்ணணும். YESTERDAY என்டர். YESTERDAY ஸ்பேஸ் YESTERDAY ஸ்பேஸ் YESTERDAY ஸ்பேஸ். நெக்ஸ்ட் வேர்ட் ஃபர்தர். FURTHER ஸ்பேஸ். இது எப்படி டைப் பண்ணணும்னா, left hand side index finger F, right hand side index finger U, left hand side index finger R, left hand side index finger T, right hand side index finger H, left hand side middle finger E, left hand side index finger R space. FURTHER further enter. FURTHER space FURTHER. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக டைப் பண்ணணும். எப்படின்னா FURTHER
ஸ்பேஸ் FURTHER. இது போல் நீங்கள் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்ட் கேலரி, GALLERY ஸ்பேஸ் GALLERY ஸ்பேஸ் GALLERY ஸ்பேஸ். இது எப்படி டைப் பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டெக்ஸ் ஃபிங்கர் G, left hand side little finger A, right hand side ring finger L, right hand side ring finger L, left hand side middle finger E, left hand side index finger R, right hand side index finger Y. Enter. GALLERY space GALLERY space GALLERY space GALLERY space. இது போல டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்ட் ALLOWED ஸ்பேஸ் அலோட் ALLOWED ஸ்பேஸ் அலோட். இதை எப்படி டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிட்டில் ஃபிங்கர் A, ரைட் ஹேண்ட் சைடு ரிங் ஃபிங்கர் L, ரைட் ஹேண்ட் சைடு ரிங் ஃபிங்கர் L, ரைட் ஹேண்ட் சைடு ரிங் ஃபிங்கர் O, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிங் ஃபிங்கர் W, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிடில் ஃபிங்கர் E, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிடில் ஃபிங்கர் D ஸ்பேஸ். இது போல் டைப் பண்ணணும். ALLOWED ஸ்பேஸ் என்டர். ALLOWED ஸ்பேஸ் ALLOWED ஸ்பேஸ். ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவீங்க, ஸ்லோவாக டைப் பண்ணுங்கள். ALLOWED ஸ்பேஸ். இது போல் டைப் பண்ணணும். ALLOWED ஸ்பேஸ். நம்ம இந்த லெசனோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் புரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.